9th மேக்ஸில் யூனிட் 1ல் எக்ஸசைஸ் 1.4ல் 4th சம் பார்க்க போகிறோம். வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் யூனியன் பார்த்தோம். இப்போ இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம். ஒரு ஏ செட் கொடுத்துருக்காங்க, பி செட் கொடுத்துருக்காங்க அண்ட் சி செட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிப்போம். ஸோ பி செட்டுக்கும் சி செட்டுக்கும் காமனான உள்ளதை நம்ம எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏக்கும் இதுக்கும் காமனான உள்ளதை நம்ம பார்த்தோம்னா √5 மட்டும் வருது. அது லெஃப்ட் சைட் முடிஞ்சிருச்சு. இப்போ ரைட் சைட் பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கும் பிக்கும் காமனான உள்ளது. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். சி செட் எடுத்து எழுதிக்கோங்க. அதில் ரெண்டில் காமனான உள்ளது √5. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலாக வரதுனால ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி.